Hello, my dear children. Welcome to another new unit of grade 4. வணக்கம் பிள்ளைகளே. grade 4 நாங்க இன்னொரு புதிய பாடம் இன்னைக்கு படிக்க போறோம். We have completed 2 units and this is unit number 3. நாங்க 2 பாடங்கள் படிச்சாச்சு. இது மூன்றாவது பாடம். So from your pupils textbook we are going to learn the 3rd unit today. And this will also definitely be an interesting lesson to you. And you will also learn a lot of things in this unit too. இந்த பாடத்திலையும் நிறைய விஷயங்கள் நீங்க கத்துக்க போறீங்க, நிறைய நியூ வேர்ட்ஸ் இன் இங்கிலீஷ் கத்துக்க போறீங்க, பல இடங்களோட பேர்கள் கத்துக்க போறீங்க, especially. All right, so இதெல்லாம் பார்க்கறதுக்கு முதல், what is unit number 3? What is the name? Here we go. Places around me. Places around me. உங்களை பத்தி தான் நீங்க படிக்க போறீங்க. It's going to be about you and everyone. உங்களை சுற்றியுள்ள places பற்றி தான் படிக்க போறீங்க. Places என்றால் என்ன? Yes, இடங்கள். உங்களை சுற்றி எத்தனையோ இடங்கள் இருக்கின்றது, ரைட்? எத்தனையோ இடங்களுக்கு நாங்க போய் வருவோம். ஸோ இது எல்லாமே என்ன? இது எல்லாத்துலேயும் பேர் என்ன, இங்கிலீஷ் நேம் என்னன்னு தெரிஞ்சு வச்சிருக்கிறது வெரி இம்பார்ட்டன்ட், ரைட்? இந்த வயசுல இருந்தே நீங்க ப்ராக்டிஸ் பண்ணாதான் உங்களுக்கு பெரிய ஆட்களாக வரும்போது ஞாபகம் இருக்கும், ரைட்? So in unit 3 we are going to learn about the places around me, right? So it's about you, about the places around you. உங்களை சுற்றியுள்ள இடங்கள் பற்றி தான் நாங்க இந்த பாடத்துல படிக்க போறோம் children. டீச்சர் இந்த யூனிட்டையும் சில பகுதிகளாக பிரித்து இருக்கிறேன், ரைட்? I have brought this unit in some sub-lessons to you, right? இந்த யூனிட்டை சில sub-lessons ஊடாக நான் உங்களுக்கு கொண்டு வந்திருக்கிறேன், right? So what are those lessons, right? Before that you can look at these pictures, right? இந்த picturesல எத்தனையோ பிளேசஸ் நீங்க பார்த்துருப்பீங்க, மேபி போயிருப்பீங்க, டிவிலையும் எங்கேயாவது பார்த்துருப்பீங்க, ரைட்? தீஸ் ஆர் ஆல் பிளேசஸ். இந்த ஒவ்வொன்றையும் பற்றி நாங்கள் ஒரு லெசன்ல படிக்க போறோம் பிள்ளைகள். பிஃபோர் தட் கம் லெட் அஸ் கோ அண்ட் ஹேவ் அ லுக் அட் த லெசன்ஸ் we have in this unit, right? So teacher has broken this unit into 8 lessons. இந்த யூனிட் 8 பாடங்களாக பகுதிகளாக டீச்சர் உங்களுக்கு பிரித்து கொண்டு வந்திருக்கிறேன், so that it will be easier for you to learn. All right, now we will go through these lessons one by one. ஒன்றொன்றாக இந்த lessons என்னன்னு நாங்க பார்ப்போம். Lesson 1, places of worship. Places of worship அப்படி என்றால் என்ன பிள்ளைகள்? கேள்விப்பட்டிருக்கிறீங்களா? முதல்ல இந்த நேம், அதாவது worship என்ற நேம். எஸ், worship என்றது வழிபாடு, நாங்க வழிபடும் இடங்கள், ரைட்? ஸ்ரீலங்கா ஒரு மல்டி ரிலிஜியஸ் கண்ட்ரி, அதாவது பல மதங்கள் உள்ள கண்ட்ரி. ஸோ இங்கே டிஃப்ரெண்ட் கைண்ட்ஸ் ஆஃப் டைப்ஸ் ஆஃப் worship places ஸ்ரீலங்காவில் இருக்கு, ரைட்? அதாவது ஒவ்வொரு மதத்திற்கும் ஒவ்வொரு விதமான worship place, வழிபாட்டு ஸ்தலம் இருக்கின்றது, ரைட்? ஸோ நாங்கள் இந்த லெசனில் அந்த worship places ஒவ்வொரு ரிலிஜனுக்குமான மதத்திற்குமான worship place பற்றி தான் நாங்கள் பார்க்க போகிறோம். ஆல் ரைட், லெசன் 2, places that help us, ரைட்? சில நேரங்களில் சில விஷயங்களை நாங்கள் செய்து கொள்றதுக்கு சில இடங்களுக்கு போக வேண்டி இருக்கும், right? And we can get a lot of help and complete a lot of work from that place, right? So those are the places we will look at or we will learn about in this lesson. Places that help us. Help என்றால் என்ன பிள்ளைகள்? Do you know the meaning of this word? Help என்றால் உதவி. So உங்களுக்கு உதவி செய்யும் இடங்கள். All right. Lesson 3, finding the path. Finding the path. Path என்றால் என்ன பிள்ளைகள்? வழி, வழியை கண்டுபிடித்தல். Finding என்றால் கண்டுபிடித்தல்,
ரைட். ஸோ நாங்கள் இந்த இடங்கள், இந்த பிளேசஸுக்கு போகிற வழியை பற்றி பார்க்க போகிறோம். எப்படி கண்டுபிடிக்கிறது, ரைட், அந்த மாதிரி சில ஆக்டிவிட்டீஸ், ஆக்சுவலி நாங்கள் சில இன்ட்ரெஸ்டிங் ஆக்டிவிட்டீஸ் இதில் செய்ய போகிறோம். ரைட், அந்த லெசனில் நாங்கள் பார்ப்போம் என்ன இன்ட்ரெஸ்டிங் விஷயங்கள் அந்த லெசனில் இருக்குன்னு சொல்லி. ஃபைண்டிங் த பாத். Lesson 4, places related to travel. Places related to travel. Travel என்றால் என்ன பிள்ளைகள்? Travel என்றால் பயணம். ரைட். ஸோ ஒரு பயணம் போகிறதுக்கு, நாங்கள் ஒரு இடத்துலேருந்து இன்னொரு இடத்துக்கு போகிறதுக்கு ஒரு பிளேஸுக்கு போய் அங்கேருந்து தான் போக வேண்டி இருக்கும். ரைட், நான் சொல்லும் போது உங்களுக்கு விளங்கும் என்னன்னு சொல்லி. ஸோ we are going to look at those places where we need to go in order to go to a destination or in order to go somewhere. Destination என்றால் நாங்கள் போய் சேர வேண்டிய அந்த இடம். ரைட், அந்த இடத்துக்கு போகிறதுக்கு முதல்ல நாங்கள் எங்கே போகணும், எங்கே இருந்து எப்படி போகிறது என்றது பற்றி தான் நாங்கள் இதில் பார்ப்போம். ட்ராவல் என்று சொன்னால் பயணம். பிளேசஸ் ரிலேட்டட் என்று சொன்னால் பயணத்துக்கு சம்பந்தப்பட்ட இடங்கள். லெசன் 5, ரசினி at the railway station. ரைட், ஸோ நாங்கள் இங்கே ரசினி என்ற ஒரு ஃப்ரெண்டை மீட் பண்ண போகிறோம். Can you remember we met a friend called, or a little girl called Senori in our previous unit? Yes, and here we will meet Rasini where? At the railway station. What is a railway station, my children? Railway station என்று சொல்றது புகையிரத நிலையம். Railway station, புகையிரத நிலையம். Right. Lesson 6, places to enjoy. Places to enjoy. Right, enjoy என்றால் நாங்கள் சந்தோஷமாக இருக்கிறது. ரைட், ஸோ நாங்கள் ஒரு லெஷர் டைமுக்கு, அதாவது என்ஜாய் பண்ணுறதுக்கு, ஒரு பிரேக் எடுக்கிறதுக்காக நாங்கள் போகக்கூடிய பிளேசஸ், இடங்கள். லெசன் 7, cleaning campaign. கிளீனிங் என்றால் என்ன? சுத்தப்படுத்தல். கேம்பெயின் என்றால் என்ன பிள்ளைகள்? ஸ்ரமதான பணி. ரைட், அந்த மாதிரி விஷயங்களை நாங்கள் கேம்பெயின் என்று சொல்லுவோம். ரைட், கிளீனிங் கேம்பெயின் என்ற ஒரு ஸ்ரமதானத்தில் ஈடுபடுதல். ரைட், ஸோ நாங்கள் இருக்கிற பிளேஸ் ஆகட்டும், இல்லை எங்களை சுற்றி இருக்கிற பிளேஸ் ஆகட்டும், எப்பவும் க்ளீனாக வச்சுருக்கணும் இல்லையா? ரைட், ஸோ we will have a cleaning campaign there. Lesson 8, beautiful places in Sri Lanka. Beautiful places in Sri Lanka. Right, Sri Lanka is a very beautiful country in itself. Right, and Sri Lanka has many beautiful places, children. Right, Sri Lanka is surrounded by water, by ocean. Right, இலங்கையை சுற்றிலும் வந்து நீர் தான் இருக்கு. நீரினால் சூழப்பட்ட ஒரு கண்ட்ரி இல்லையா? ஸோ இங்கே நிறைய அழகான பிளேசஸும் இருக்குது. ஹிஸ்டாரிக்கல் பிளேசஸ், அதாவது வரலாற்று இடங்கள், வரலாற்று முக்கியத்துவம் வாய்ந்த இடங்கள், அதே மாதிரி நிறைய அழகான பிளேசஸ் இருக்குது. ரைட், ஸோ நாங்கள் அந்த மாதிரி பியூட்டிஃபுல் பிளேசஸ் இன் ஸ்ரீலங்கா, அழகான இடங்கள் இன் ஸ்ரீலங்கா என்பது பற்றி தான் நாங்கள் பார்க்க போகிறோம். ஆல் ரைட், ஸோ தீஸ் ஆர் தி 8 lessons you have in this unit. Right, it is going to be an interesting unit for you, and today we will begin with lesson 1, children. All right, unit 3, lesson 1. What is it? Places of worship. Places of worship. All right, நான் ஆல்ரெடி முதல் ஸ்லைடில் உங்களுக்கு அதை என்னென்று சொன்னேன். ரைட், பிளேசஸ் ஆஃப் வர்ஷிப் என்று சொன்னால் வழிபாட்டு இடங்கள். All right, வழிபாட்டு இடங்கள். First, have a look at these pictures, my children. Right, have you seen these places before, or have you been to these places before? இந்த பிக்சர்ஸில் இருக்கிற இந்த பிளேசஸ், இடங்களை பார்த்துருக்குறீங்களா, போயிருக்கிறீங்களா? கண்டிப்பாக ரெண்டில் ஏதோ ஒன்று நீங்கள் செய்திருப்பீங்க, பார்த்துருப்பீங்க, இல்லை போயிருப்பீங்க. Okay, my children? So these are the places we are going to look at in this lesson. In the worship places, வழிபாட்டு இடங்களை பற்றி தான் நாங்கள் பார்க்க போகிறோம். Right? So we have 4 main religions in Sri Lanka. அதனால தான் ஸ்ரீலங்காவை multi-religious country என்றுவோம். Right? Multi-religious என்று சொன்னால் பல மதங்கள் உள்ள நாடு. Right? Multi என்றால்
பலது சேர்ந்தது. ரைட். ஸோ நாங்கள் 4 மெயின் ரிலிஜன்ஸாக எங்களுக்கு ஹிந்துவிசம் இருக்குது, புத்திசம் இருக்குது, கிறிஸ்டியானிட்டி இருக்குது, இஸ்லாம் இருக்குது. ரைட். இந்த ஒவ்வொரு ரிலிஜனுக்கும் அந்தந்த ரிலிஜனுக்கான அழகான வர்ஷிப் பிளேஸ், ரைட், ஹோலி பிளேஸ், புனித ஸ்தலம், வழிபாட்டு ஸ்தலம் இருக்கும். ரைட். ஸோ இது அவை 4 தான். ஸோ இதில் ஏதோ ஒன்றுக்கு நீங்கள் கண்டிப்பாக போகிறதாக இருக்கும். ஸோ இவை ஒவ்வொன்றின் பேரையும் நேம்ஸையும் இங்கிலீஷில் நாங்கள் படிக்க போகிறோம் பிள்ளைகள். உங்களுக்கு தமிழில் என்னென்னு தெரிஞ்சிருக்கும் டெஃபினிட்டாக. ஸோ இங்கிலீஷ் நேம்ஸும் கண்டிப்பாக தெரிஞ்சிருக்கணும் இல்லையா? ரைட். உங்களுடைய இந்த யூனிட்டில் இருக்கிற ஆக்டிவிட்டிஸ் செய்கிறதுக்காக மட்டும் இல்லை, நீங்கள் வழியில் எங்கேயாவது போய் பேசும்போது இல்லை யாராவது உங்களுக்கு இந்த இடத்துக்கு போனேன், இந்த வர்ஷிப் பிளேசஸுக்கு போனேன் இங்கிலீஷில் சொல்லும்போது அது என்ன என்று புரிகிறதுக்கு, ரைட், உங்களுக்கு இந்த நேம்ஸ் தெரிஞ்சிருக்கிறது நல்லது. ஆல்ரைட். ஸோ நாங்கள் இப்போ இந்த வர்ஷிப் பிளேசஸை போய் பார்ப்போம். பிஃபோர் தேட் இந்த வர்ஷிப் பிளேசஸுக்கான இங்கிலீஷ் நேம்ஸ் ஒருக்கா நாங்கள் பார்ப்போம். Alright. So here we have the cloud of words. Do you remember, my children? Teacher always give you the cloud of words at the beginning of a lesson before we go into the lesson. நாங்கள் லெசனுக்குள்ளே போகிறதுக்கு முதல்ல அந்த லெசனில் நாங்கள் அதிகமாக யூஸ் பண்ணுற வேர்ட்ஸ், அந்த லெசனுக்கான அவசியமான வேர்ட்ஸை நான் உங்களுக்கு இந்த மாதிரி கொடுக்குறேன். நான் cloud of words, right? ஓகே. ஸோ இதில் பாருங்கள் 4 வர்ஷிப் பிளேசஸுக்கான பேர்கள் தமிழ்லையும் இங்கிலீஷ்லேயும் இருக்குது. ஆல்ரைட். ஃபர்ஸ்ட் ஒன் என்னது? டெம்பிள். டெம்பிள் என்றால் விஹாரை. ரைட். பௌத்த மக்கள் வர்ஷிப் பண்ணுற பிளேஸ் விஹாரை. தமிழில் நாங்கள் விஹாரை என்று சொல்லுவோம். நீங்கள் உங்களுடைய சுற்றாடல் பாடத்தில் என்வாரன்மெண்ட் ஸ்டடீஸில் மேபி படிச்சிருப்பீங்க. ரைட். புத்திஸ்ட் worship at temple. Temple நாங்கள் இங்கிலீஷில் சொல்லுவோம். TEMPLE ஸ்பெல்லிங் ஒருக்கா கவனிச்சு கொள்ளுங்க. விஹாரை தமிழில். அண்ட் அடுத்தது எஸ் CHURCH சர்ச். சர்ச் என்றால் என்ன பிள்ளைகள்? கீழே இருக்கிற தமிழ் வேர்டை பாருங்க. தேவாலயம், கிறிஸ்தவர்கள் வழிபடும் இடம். திஸ் இஸ் வேர் கிறிஸ்டியன்ஸ் வர்ஷிப். சர்ச். இதில் உங்களுக்கு ஒரு ஈஸி வழி இருக்குது ஸ்பெல்லிங் ஞாபகம் வச்சுக்கொள்றதுக்கு. ஃபர்ஸ்ட் 2 லெட்டர்ஸ் பாருங்க CH, லாஸ்ட் 2 லெட்டர்ஸ் பாருங்க CH, நடுவில் UR இருக்கு. ஸோ ஃபர்ஸ்ட் 2 லெட்டர்ஸ் லாஸ்ட் 2 லெட்டர்ஸ் ரெண்டுமே CH CH. C-ன்ற சவுண்ட் க, H-ன்ற சவுண்ட் ஹ. இப்படி தான் நாங்கள் படிச்சிருக்கோம். பட் CH ரெண்டும் ஒன்றாக சேர்ந்து எழுதும் போது நாங்கள் அதை ப்ரொனவுன்ஸ் பண்ணுறது ச சவுண்ட். CH ரெண்டும் ஒன்றாக எழுதும் போது மட்டும்தான் we pronounce it as ch ch ch. ஷ இல்லை. நிறைய பேருக்கு இந்த ஒரு இஷ்யூ இருக்கிறது, கன்ஃபியூஷன் இருக்கிறது. ரைட் மை டியர் சில்ட்ரன். SH, எஸ்ஸும் ஹெச்சும் பக்கத்தில் இருந்தால் தான் ஷ சவுண்ட், அந்த சவுண்ட். CH என்றால் அது ச. ரைட். ஸோ we call it the church. CHURCH. All right. And then we have the mosque. Mosque என்றால் என்ன பிள்ளைகள்? பள்ளிவாசல். Right? My dear little Islam sisters and brothers, you will go to a mosque to worship. Right? இஸ்லாம் மதத்தை சேர்ந்த என்னுடைய பிள்ளைகளும் சரி, இல்லை இஸ்லாம் மதத்தை சேர்ந்த மக்கள் போகிற வழிபாட்டு ஸ்தலம் மாஸ்க். ஆல்ரைட். மாஸ்க் பள்ளிவாசல். இப்போ இந்த மாஸ்க்ன்று நாங்கள் சொல்லும் போது கடைசியாக எங்களுக்கு கேட்குற சவுண்ட் வந்து க, மாஸ்க். ஆனால் ஸ்பெல்லிங் பாருங்க, MOSQUE. MOSQUE. Even though the last sound of mosque is K sound, we don't write K there. Right? Mosque என்றதில் எங்களுக்கு கடைசியாக K sound கேட்டாலும் அதன் ஸ்பெல்லிங் MOSQUE. Mosque. ஓகே. ஸோ ஞாபகம் வச்சுக்கொள்ளுங்க ஸ்பெல்லிங். ரைட். மறக்கக்கூடாது. மாஸ்க் க தானேன்னு கே போட்டக்கூடாது. QUE.
ஸோ இது வந்து உங்களுக்கு பாடமாக்கினா தான் வரும். யூ ஹாவ் டு மெமரைஸ் மை சில்ட்ரன். And then next we have the Kovil, right? My dear Hindu boys and girls, you will worship at a Kovil or you will go to a Kovil for worship, right? என்னுடைய இந்து பிள்ளைகளே இந்து மக்கள் வழிபடும் ஸ்தலம் கோவில். Now கோவில் நாங்கள் இங்கிலீஷ்லையும் கோவில் என்று தான் சொல்லுவோம். ஸோ உங்களுக்கு கஷ்டம் இல்லை, ரைட்? அதற்கு ஒரு இன்னொரு நேம் நாங்கள் சொல்கிறது இல்லை. தமிழில் நாங்கள் கோவில் என்ற மாதிரி, இங்கிலீஷ்லையும் we call it கோவில், ரைட்? நீங்கள் தெரிஞ்சு கொள்ள வேண்டியது ஸ்பெல்லிங் KOVIL. All right children, so we have temple, Vihare, then we have the church, Devalayam, then we have the mosque, Pallivasal, and we have the Kovil. Alright, இப்போ உங்களுக்கு நேம்ஸ் தெரியுமா? ஞாபகம் வச்சிருப்பீங்களா? I know my clever boys and girls, definitely you will remember the names in English because we are going to do a lot of activities. Come, let's start. Okay, so here we go. One by one, we are going to look at all the pictures of these worship places. And what do we have here? இது என்னன்னு நினைக்கிறீங்க? Right. What do you see here? உங்களுக்கு இந்த பிக்சரை பார்த்தோன்னே முக்கியமாக தெரிகிற விஷயம் என்ன? Yes, the statue of Lord Buddha. Right? Statue of Lord Buddha. Statue என்றால் சிலை. Yes. Lord Buddha என்று நாங்கள் யாரை சொல்லுவோம்? புத்த பெருமான். ரைட்? தமிழில் புத்த பெருமான் என்று சொல்லுவோம் இல்லையா? ஸோ இங்கிலீஷில் லார்ட் புத்தா அப்படின்னு சொல்லுவோம். லார்ட் புத்தாண்ட ஸ்டாச்சு, பெரிய ஒரு ஸ்டாச்சு தெரியுது தானே பிள்ளைகள்? ரைட்? சிலை. ஸோ ஸ்டாச்சு ஒரு இன்னொரு புது வேர்ட் நீங்கள் படிச்சிருக்கிறீங்க. சிலைக்கு ஸ்டாச்சு என்று நாங்கள் இங்கிலீஷில் சொல்லுவோம். ஸோ லார்ட் புத்தாண்ட ஸ்டாச்சு இருக்கிறதால இது எந்த வர்ஷிப் பிளேஸாக இருக்கணும்? எஸ், டெம்பிள். எக்ஸாக்ட்லி. ரைட்? அண்ட் லுக் அட் த ஸ்ட்ரக்சர் ஆஃப் திஸ் டெம்பிள் பிள்ளைகள். டெம்பிள்ஸ் விஹாரை பார்த்தீங்கன்னா எல்லாமே ஒரு ஸ்ட்ரக்சரில் ஒரே மாதிரி அமைப்பில் தான் இருக்கும். ரைட்? இந்த மாதிரி ஒரு ஸ்ட்ரக்சரில் தான் இருக்கும். ரைட்? உங்களுக்கு தெரியுமா, மேலே இப்படி உயர்ந்து ரைட் கீழே ஒரு அரைவட்ட ஷேப்பில் இருக்கும். ரைட்? அதை நாங்கள் சொல்கிறது இந்த இருக்கு தெரியுதா பிள்ளைகள்? ரைட், அதை நாங்கள் சொல்கிறது ஸ்டூப்பர். ரைட்? ஸ்டூப்பர்ன்னு சொல்லுவோம். ரைட்? அந்த ஸ்ட்ரக்சர் அமைப்புக்கு நாங்கள் சொல்கிறது ஸ்டூப்பர். ரைட்? ஸோ டெம்பிள்ஸில் தான் எங்களால் இந்த ஸ்டூப்பர் ஸ்ட்ரக்சர் அமைப்பை காணக்கூடியதாக இருக்குது. ரைட்? ஸோ டெம்பிள் இஸ் த வர்ஷிப் பிளேஸ் வேர் ஆர் புத்திஸ்ட் பிரதர்ஸ் அண்ட் சிஸ்டர்ஸ் கோ ஃபார் வர்ஷிப். ரைட்? பௌத்த சகோதர சகோதரிகள் போகிற இடம்தான் விஹாரை, டெம்பிள். ஸோ டெம்பிள் விஹாரைக்கு போகும்போது என்னென்ன விஷயங்கள் கொண்டு போவாங்க? ரைட்? ஸோ புத்திஸ்ட் மக்கள் போகும்போது தே டேக் ஃப்ளவர்ஸ் டு த டெம்பிள் அண்ட் தே வில் டேக் திஸ் கிளே oil lamps to the temple. Then they will take the incense sticks to the temple. Right? Clay oil lamp என்று சொல்கிறது பிள்ளைகள் அவங்க வந்து விளக்கு கொளுத்துறதுக்காக கொண்டு போகிற இந்த சின்ன ஆயில் லேம்ப்ஸ் கொண்டு போவாங்க. ரைட்? கிளேயால் செய்த மண்ணால் செய்த அந்த சின்ன நீங்கள் பார்த்துருப்பீங்க. ரைட்? விளக்குகள் வந்து கொண்டு போவாங்க. அதை அந்த விளக்கேற்றி வர்ஷிப் பண்ணுறதுக்கு. அதே மாதிரி ஃப்ளவர்ஸ் கொண்டு போவாங்க. அண்ட் இன்சென்ஸ் ஸ்டிக்ஸ் கொண்டு போவாங்க. இன்சென்ஸ் ஸ்டிக்ஸ் என்று சொன்னால் தூப குச்சிகள் பிள்ளைகள். ரைட்? ஸோ இன்சென்ஸ் ஸ்டிக்ஸ் கொண்டு போவாங்க. ரைட்? இந்த மாதிரி திங்ஸ் they take to the temple. ரைட்? ஸோ இந்த விஷயங்களை வச்சு அவங்க வர்ஷிப் பண்ணுவாங்க. ரைட்? ஸோ நீங்கள் இதில் இன்னும் சில வேர்ட்ஸ் படிச்சிருக்கிறீங்க டெம்பிளை தவிர்ந்து. இன்சென்ஸ் ஸ்டிக்ஸ் என்றால் தூப குச்சிகள். ரைட்? அதே மாதிரி லிட்டில் கிளே ஆயில் லேம்ப்ஸ். ரைட்? அந்த சின்ன விளக்குகள். அதே மாதிரி they take flowers and then the stooper, ஸ்டாச்சு, சிலை. ரைட்? இந்த மாதிரி வேர்ட்ஸும் நீங்கள் படிச்சிருக்கிறீங்க. ரைட்? ஓகே. ஸோ நவ் we will write the name of this worship place. என்னது? Temple. Right? So we will write the name. Temple. Spelling
சொல்லுங்க பிள்ளைகள். TEMPLE. Right? Temple. All right. அடுத்தது என்ன இருக்குன்னு பார்ப்போம். ஓகே, ஸோ இது என்னன்னு நினைக்கிறீங்க? பார்த்து நீங்க சொல்லுங்க. எஸ், குட். You can identify it with this cross. இங்க ஒரு cross தெரியுதா? எஸ், தமிழ்ல நாங்க என்ன சொல்லுவோம்? சிலுவை. ரைட்? ஸோ சிலுவை தான் கிறிஸ்தவர்களுக்கான ஒரு முக்கிய அடையாளம். ரைட்? an important symbol of the Christians. ஸோ cross பார்த்தாலே உங்களுக்கு தெரியும். This is a church. Yes. This is where our Christian sisters and brothers go for worship. Right? எங்களுடைய கிறிஸ்தவ சகோதர சகோதரிகள் worship பண்ண போகும் worship place is called the church. Right? So சர்ச்சுக்கு என்னென்ன கொண்டு போவாங்க கிறிஸ்தவர்கள்? இப்போ பார்த்துட்டு இருக்கிற my children, நீங்களும் சர்ச் கிறிஸ்டியன்ஸாக இருந்தால் சர்ச்சுக்கு போகும்போது நீங்கள் என்னென்ன கொண்டு போவீங்க? you will take the Bible, இல்லையா? ரைட். and then what do you do in church? சர்ச்சில் நீங்கள் வந்து you will sing worship songs, ரைட்? அதாவது வழிபாட்டு பாடல்கள், ரைட்? அண்ட் அதே மாதிரி you will praise God with songs, ரைட்? praise என்று சொன்னா என்ன? கடவுளை துதித்தல். praise God with songs. கடவுளை வந்து பாடல்கள் மூலம் துதித்த தான் அதன் அர்த்தம். ரைட்? and then you will hear a sermon. sermon என்று சொன்னா என்ன பிள்ளைகள்? ரைட்? sermon என்ற வார்த்தை கேள்விப்பட்டிருக்கிறீங்களா? எஸ், சர்ச்சில் சர்ச் போதகர், ரெவரண்ட், பாஸ்டர் அப்படின்னு சொல்லி நாங்கள் இங்கிலீஷில் சொல்லுவோம். ரைட்? அவங்க என்ன செய்வாங்க? சர்ச்சில் செய்தி கொடுப்பாங்க, இல்லையா? ஒரு நல்ல செய்தி, பைபிளில் இருந்து கடவுள் சொல்கிற ஒரு செய்தி நாங்களுக்கு சொல்லுவாங்க. ரைட்? ஸோ தட் we call the sermon. in English we call it the sermon. ரைட்? ஸோ இந்த மாதிரி நிறைய விஷயங்கள். and then you will be able to see the choir in church. ரைட்? choir என்றா என்ன பிள்ளைகள்? church choir. church choir என்று சொல்கிறது பாடகர் குழு. ரைட்? சர்ச்சில் choir தான் முன்னின்று எல்லா சாங்ஸையும் படிப்பாங்க, இல்லையா? அவங்களோட சேர்ந்து நீங்களும் படிப்பீங்க. ரைட்? So that we call it the choir. Okay, my children. So here also you have learned some additional words. So இங்கேயும் இன்னும் சில words நீங்கள் படிச்சீங்க. choir பாடகர் குழு, and then sermon என்று சொன்னா செய்தி, worship songs என்றால் துதி பாடல்கள், praise என்று சொன்னாலும் துதிக்கிறது. Right? Oh, okay. and also when do we go to church? எந்த நாள்ல? முக்கியமாக ஒவ்வொரு நாளும் we can go to church, right? and pray to God. but முக்கியமாக கண்டிப்பாக கிறிஸ்டியன்ஸ் சர்ச்சுக்கு எந்த நாள்ல போவாங்க? my Christian little boys and girls, tell me. correct. Sundays. yes, you go to church on Sundays. and after church, where do you go? yes, church முடிஞ்சு நீங்க படிக்கிறதுக்கு சண்டே ஸ்கூல், ஞாயிற்று பாடசாலை என்று சொல்லுவோம். சண்டே ஸ்கூலும் போவீங்க. ரைட்? ஸோ எனிவேஸ், நவ் வி வில் ரைட் த நேம் ஆஃப் திஸ் வர்ஷிப் பிளேஸ் அண்ட் இட் இஸ் த சர்ச். ஈஸி வே என்னது? CHURCH. church. All right. So what do we have next? Okay, what do you think this is? What is this worship place? What is the name of this worship place? Yes, my little boys and girls, some of you may have gone to this worship place. Yes, it is called the mosque. இஸ்லாமிய சகோதர சகோதரிகள் போகும் வழிபாட்டு ஸ்தலம். Right? Islam friends or our Islam sisters and brothers would go to the mosque for worship. Right? and Islam மதத்தை சேர்ந்த my little boys and girls, so உங்களுக்கு நல்லாவே தெரிஞ்சிருக்கும் and நீங்க போறதாக இருக்கும். ரைட்? ஸோ மாஸ்க் பார்த்தீங்கன்னாலும் இந்த மாதிரி ஒரு ஸ்ட்ரக்சரில் தான் மோஸ்ட்லி இருக்கும். இப்படி ஒரு சர்க்கிள் ஷேப் ஒரு ஸ்ட்ரக்சரில் தான் மாஸ்க்ஸ் கூடுதலாக நீங்கள் பார்த்துருப்பீங்க. ரைட்? ஸோ மாஸ்க்கு எப்போ போவாங்க? எஸ், மோஸ்ட்லி மாஸ்க்கு வந்து ஃப்ரைடேஸில் தான் போவாங்க. isn't it? Right? Muslim friends would go to the mosque on
Fridays mostly, right? Church Sunday என்ற மாதிரி mosque ஆன main day வந்து Friday, right? And also mosqueலையும் sermon இருக்கு, right? churchல செய்தி sermon கொடுக்கிற மாதிரியே mosqueலையும் sermon வழங்குவாங்க, right? And also what do? They will recite verses from the Holy Quran, right? Christiansக்கு Bible மாதிரி. What is the holy book for Christians? My little Christian boys and girls, tell me. The Bible. Same way, the holy book for Islam friends is their Holy Quran, right? So, நாங்க churchல கிறிஸ்டியன்ஸுக்கு என்ன மாதிரி பைபிள் வேர்சஸ் ரீட் பண்ணுவோமோ அதே மாதிரி மாஸ்கில் வந்து ஹோலி குரானில் இருக்கிற வேர்சஸ் வந்து ரிசைட் பண்ணுவாங்க, ரைட்? ஸோ வி கால் இட் ரிசைட்டிங் வேர்சஸ் ஃப்ரம் த ஹோலி குரான் ஆர் ரீடிங் வேர்சஸ் ஃப்ரம் த ஹோலி குரான், ரைட்? ஓகே. So then these are the activities that happen in a mosque, and also remember how to write the word mosque, right? Shall we write that now? எழுதுவோமா நாங்க இப்ப? Yes, right. O பிள்ளைகள் எழுதும் போது please spell the word MOS and what is it? Yes, not K, not K, QUE, right? Even though the sound is K, you write QUE, MOSQUE, mosque. So now நாங்க mosque பற்றி பார்த்துட்டோம். Now we are going to have a look at the next worship place. What is this, my children? Yes, and it looks very bright. What is the name of this worship place, right? In the வழிபாட்டு ஸ்தலம் என்ன? Kovil. Exactly, Kovil, right? My little boys and girls who are Hindus, you would know about the Kovil very well because you go here for worship, right? இந்து மதத்தை சேர்ந்த என்னுடைய லிட்டில் பாய்ஸ் அண்ட் கேர்ள்ஸ் உங்களுக்கு நன்றாக தெரிஞ்சிருக்கும் கோவில் பற்றி, பிகாஸ் நீங்கள் இங்கே போவீங்க இல்லையா அடிக்கடி. எஸ், ஸோ கோவில் பார்த்தீங்கன்னா பிள்ளைகள் உங்களுக்கு தெரியும், மோஸ்ட்லி கோவில் வந்து எப்போவுமே ஆரேஞ்ச் அண்ட் yellow இந்த கலர்ஸில் தான் இருக்கும், ரைட்? பொதுவாக எல்லா கோவில்களுமே இட்ஸ் ஆல்வேஸ் இன் ஆரேஞ்ச் இன் திஸ் பிரைட் yellow கலர், ரைட்? அண்ட் கோவிலுக்கு போகும்போது you will mostly take fruits for offering, right? And then you do pujas at kovils. பூஜா நாங்கள் பூஜை என்று சொல்லி தமிழில் சொல்லுவோம், இங்கிலீஷில் நீங்கள் பூஜா என்று சொல்லலாம், ரைட்? ஸோ யூ டூ பூஜாஸ் அட் கோவில். And also you need to remove your slippers outside before entering the kovil, right? கோவிலுக்கு போக முன்னம் உங்களுடைய பாதணிகளை நீங்கள் வெளியில் கழட்டி வச்சுட்டு தான் போவீங்க, அப்படி தானே my dear boys and girls, right? My Hindu boys and girls, you will know that very well, right? And this is how the kovil looks like. So தெரியாதவங்க this is how the kovil looks like. Okay, so now how are we going to write this? Yes, KOVIL, Kovil, KOVIL. All right, my children, right? So நாங்கள் இப்போ இந்த 4 worship places பற்றியும் பார்த்துட்டோம். You know the names of these worship places in English now, right? இப்போ உங்களுக்கு இந்த worship placesல பேர்கள் இங்கிலீஷில் தெரியுது. அதே போல் அந்த worship placesல நடக்கிற சில முக்கியமான விஷயங்களோ இருக்கிற சில முக்கியமான விஷயங்கள் பற்றியும் நாங்கள் பார்த்தோம். ஓகே மை சில்ட்ரன். ஸோ நீங்கள் இதில் இருக்கிற ஏதோ ஒரு வர்ஷிப் பிளேஸுக்கு கண்டிப்பாக போனதாக இருக்கும், போகிறதாக இருக்கும், பார்த்துருப்பீங்க, ரைட்? இல்லாட்டி நீங்கள் உங்களுடைய ரிலிஜனுக்கான வர்ஷிப் பிளேஸஸை தவிர்த்து மற்ற வர்ஷிப் பிளேஸஸுக்கு நீங்கள் போகலைன்னு சொன்னால் போய் பாருங்கள் பிள்ளைகள், ரைட்? எப்படி இருக்குது, ஸ்ட்ரக்சர் எப்படி இருக்குது, ரைட்? என்னென்ன விஷயம் நடக்குதுன்னு சொல்லி நீங்கள் பார்க்கலாம். ஆல் ரைட். And now we come to your pupils textbook, right? Okay, so இதுவரைக்கும் டீச்சர் உங்களுக்கு ஜென்ரலாக சில பிக்சர்ஸ் கொண்டு வந்து ஒவ்வொரு வர்ஷிப் பிளேசஸ் பற்றியும் சொன்னேன்.
இப்போ இதிலே உங்களுக்கு நல்லா ப்ராக்டிஸ் ஆகிருக்கும். இன்னும் ப்ராக்டிஸ் பண்ண போகிறோம் with your pupils textbook. So please have it with you. And here we start with this page. Places around me. Places around me. மேலே இருக்கிற தலைப்பு ஹெட்டிங், அதுக்கு கீழே இருக்கு சப் ஹெட்டிங், ரைட், உப தலைப்பு. லுக் அண்ட் சே, ஆக்சுவலி அதுதான் உங்களுக்கான இன்ஸ்ட்ரக்ஷன், அறிவுறுத்தல், நீங்கள் செய்ய வேண்டிய விடயம். லுக் அண்ட் சே, பார்த்து சொல்லுங்க, ரைட். என்ன பார்க்க போறீங்க? இதில் இருக்கிற பிக்சர்ஸை பார்த்து அதில் இருக்கிற வர்ஷிப் பிளேஸ் என்ன என்று சொல்ல போறீங்க, ரைட். பட் உங்களுக்கு ஈஸியாக அவங்க ஒவ்வொரு வர்ஷிப் பிளேஸுக்கும் அதற்கான பேர் கீழே கொடுத்துருக்குறாங்க, ரைட். ஸோ நாங்கள் அதை வச்சு சொல்லலாம், ரைட். ஸோ உங்களுக்கு இப்போ ஈஸி. ஆனால் உங்களுக்கு ஆக்சுவலி இந்த நேம்ஸ் கீழே கொடுத்தது தேவையில்லை. ஏன்னா உங்களுக்கு இப்போ நல்லா டீச்சர் சொல்லி கொடுத்ததால ஒவ்வொரு வர்ஷிப் பிளேஸும் என்னன்று தெரியும், ரைட். பட் இட்ஸ் ஓகே. லெட் அஸ் லுக் அட் இட் அண்ட் சே இட். என்னோட சேர்ந்து பார்த்து சொல்லுங்க. ஆல் ரைட். முதலாவது ஃபர்ஸ்ட் ஒன். What is this? What is this worship place? You know it. Yes, the temple. Temple. Spell பண்ணுங்க இப்ப டீச்சரோட சேர்ந்து. T-E-M-P-L-E. Temple. இப்பதான் எழுதிட்டு வந்தோம், மறக்கக்கூடாது. Temple. All right? Okay. And இது, what is this worship place? In the picture பாருங்க. Yes, என்னது? Yes, you can see a cross over here. And teacher சொன்னேன் cross இருந்தா அதை வச்சு நீங்க கண்டுபிடிக்கலாம், right? Okay, so and அந்த ஸ்ட்ரக்சரும் பாருங்க, right, எல்லாம் பாருங்க. And what is the name of this worship place? Yes, church. Church. Right, now spell it with me. C-H-U-R-C-H. Church. Good. Next. Yes. What is the name of this picture? Right. Mosque. Mosque. M-O-S-Q-U-E. Mosque. Right? பள்ளிவாசல். And அடுத்தது. Yes. Easy for you. Same name. Kovil. Kovil. And how do you spell it in English? K-O-V-I-L. Kovil. All right. Look and say. And also children, please look at these numbers and keep them in your mind, right? இந்த ஒவ்வொரு பிக்சருக்கும் கொடுத்துருக்க நம்பர்ஸை வடிவா பார்த்து கவனித்து வச்சு ஞாபகம் வச்சுக்கொள்ளுங்க. பிகாஸ் நாங்கள் ஒரு ஆக்டிவிட்டி செய்ய போகிறோம். அந்த ஆக்டிவிட்டிக்கு இந்த நம்பர்ஸ் தேவை. ஸோ நம்பர் 1ல என்ன இருக்குன்றது டெம்பிள், நம்பர் 2ல என்ன இருக்குன்றது சர்ச், நம்பர் 3ல என்ன இருக்குன்றது மாஸ்க், நம்பர் 4ல என்ன இருக்குன்றது கோவில். ஸோ ரிமெம்பர் தட், ரைட். நவ் லெட்ஸ் கெட் ஸ்டார்டட் வித் தி ஆக்டிவிட்டீஸ். ரைட், லெட்ஸ் ப்ராக்டிஸ். லெட்ஸ் ப்ராக்டிஸ். நாங்கள் பயிற்சி செய்வோம். ஓகே, செய்வோமா? கம் லெட்ஸ் ப்ராக்டிஸ். ஃபர்ஸ்ட் கொஸ்டின், முதலாவது கேள்வி. What's in picture number 3? What's in picture number 3? What's என்றால் என்ன? I have told you this. What is என்றதுக்கான சுருக்கம், short form. What's? Picture number 3ல என்ன இருக்குன்றதான் கேட்குறாங்க. டீச்சருக்கு ஞாபகம் இருக்கு, பிள்ளைகளுக்கு ஞாபகம் இருக்கா? Yes, I think it is the mosque. Come, let's go and see that. Am I correct? 1, 2, 3. What is 3? Yes, mosque. 3 என்ற பிக்சருக்கு கீழே இருக்கிறது mosque, right? So இதில் வந்து இங்கே கண்டிப்பாக எழுதணுமன்றது இல்லை. But then teacher is going to write, right? And so that you know the spelling well, right? Mosque. M-O-S-Q-U-E. Mosque. Next. What's, அதாவது what is in picture number 1? ரெண்டாவது question. முதலாவது பிக்சர்ல என்ன இருந்ததுன்னு கேட்குறாங்க. ஞாபகம் இருக்கா? முதலாவதுல என்ன இருந்தது பார்க்காம சொல்லுங்க. Yes, you're correct. Temple. Come, let's go and see that. Number 1, முதலாவது, and the picture is, you are correct, my clever children. Temple. Yes.
and we are going to write that. Please spell it. Temple. The next one, what's in picture number 2? இரண்டாவது பிக்சர்ல என்ன இருக்குன்னு கேக்குறாங்க. என்ன இருந்தது? Come, let's go and see that. 2. Yes. Pronounce it. சொல்லுங்க. Right. சத்தமா சொல்லுங்க. Very good. Church. Right? அழகா pronounce பண்ணணும் பிள்ளைகள். அந்த sound சரியா வந்தா தான் அந்த நேமும் சரியா இருக்கும். Right? Church. Sir or sure sound வரக்கூடாது. கவனமா இருங்க. CH and church. Very good. So நாங்க இப்ப அதை எழுதுவோம். CHURCH. So remember, I told you first 2 letters CH, கடைசி 2 letters CH. The next one, what's in picture number 4? நான்காவது பிக்சர்ல என்ன இருக்குன்னு கேக்குறாங்க. ஆக்சுவலி நாங்க ஆல்ரெடி 3 worship places இந்த நேம் எழுதிட்டோம். ஸோ எது மீதமா இருக்குன்றது எது நாங்க இன்னும் எழுதல. நாங்க படிச்ச 4 worship placesலையும் கோவில். So you can write Kovil here, but we can go and look at it. Number 4, yes, Kovil. Right? So we are going to write that Kovil. COVIL. All right. So look and say, செய்தம், பார்த்தம், நாங்க சொன்னம், and let's practice. அதை வச்சு practice பண்ணிருக்கிறோம். Right. இன்னும் உங்களுக்கு இருக்கு activities. Now this is from your workbook, children. Pupils bookல 2 activities செய்தம் நாங்க. இப்போ please turn to this page on your workbook, children. Okay. என்ன இன்ஸ்ட்ரக்ஷன் கொடுத்திருக்காங்க? இன்ஸ்ட்ரக்ஷன் என்றால் என்ன? டீச்சர் உங்களுக்கு சொல்லி கொடுத்திருக்கிறேன். அவங்க என்ன செய்யணும் என்று கொடுத்திருக்கிற அந்த அறிவுறுத்தல்கள். Right? வாசிங்க. I know my children, you can read now. Yes, because we have done so many activities like this. Listen and number. Listen and number. Right? நீங்க கேட்டு, அதாவது கவனிச்சு இந்த பிக்சர்ஸை நம்பர் பண்ண போறீங்களா? Right? Okay. So கவனிச்சு, அதாவது கேட்டு கவனிச்சு நம்பர் பண்ணணும். So ஒவ்வொரு பிக்சருக்கும் கீழே ஒரு பாக்ஸ் இருக்கு தெரியுதா? And you have to write the number inside that box. Right. இப்போ யாருக்கு நீங்க யாரு சொல்றத லிசன் பண்ண போறீங்க, கவனிக்க போறீங்க? யாரு சொல்ல போறா? எஸ், டீச்சர். ரைட்? டீச்சர் உங்களுக்கு நம்பர்ஸ் சொல்லுவன். அண்ட் அந்த நம்பர் நீங்க எங்க எழுத வேணும் என்று சொல்லுவன். அங்க நீங்க எழுதணும். Right? So in school, your school teacher will tell you and you have to listen to your school teacher. Right? So inga teacher நான் உங்களுக்கு இந்த numbers சொல்லுவன். எந்த பிக்சர்ல எந்த நம்பர் எழுத வேணும் என்று சொல்லுவன். அது சரியா லிசன் பண்ணி கவனிச்சு நீங்க எழுத போறீங்க. So in school, your teacher will tell you which number should go into which picture. You have to listen carefully and write the correct number below the correct picture. Right? சரியான நம்பர் சரியான பிக்சருக்குள்ள போடணும். Now teacher is going to tell you the number. Right? Shall we start? So it's like a game and you are going to do this with me together. Right? Okay. So now first I tell you to put number 1 below the church. Right? Number 1, church picture க்கு கீழே எழுத போறீங்க. Okay? So which is church here? In the picturesல எங்க இருக்கு church? Yes. Very good. And where will you put number 1? Yes, here. Number 1. Right. So இந்த boxes கொடுத்திருக்கு. நீங்க அந்த boxesக்குள்ள எழுதணும். Okay? Right. Next one. Number 2 should go into the Kovil. Right. Kovil pictureக்கு கீழே number 2 எழுதுங்க. Where will you write number 2? Correct. Yes. Now, this is where
Now this is where you have to write. Very good. I'm sure my children, you would have written it there. Next one. Number 3 should go into the mosque. Right. Mosque க்கு கீழ number 3 எழுதணும். எழுதுங்க. Where will you write number 3? Yes, good children. And you will write number 3 here. And the last number will go into the picture that is remaining, right? In the picture la number எழுதி படலையோ, right? அங்க தான் last number and that is 4. Number 4 எங்க எழுத போறீங்க? Number 4 will go into the temple, right? So where will you write number 4? Here. Very good. Right? So now your teacher may give you different numbers for different pictures, right? In the இதே நம்பரிங் டீச்சர் கொடுக்க மாட்டா. மேபி அவர் different numbers different picturesக்கு கொடுக்கலாம். பட் நீங்க இதில் செய்ய வேண்டியது சரியா கவனிக்கணும். ஸோ டீச்சர் எந்த நம்பர் எந்த பிக்சருக்கு எழுத சொல்றாவோ அதை கேட்டு எழுதுனீங்கன்னா சரி. ஓகே, ஸோ தட் வாஸ் அ நைஸ் லிட்டில் கேம். All right, now complete. This is also an activity from your workbook. இரண்டாவது activity workbookல. Please turn to this page. Right, என்ன செய்ய போறீங்க இதில்? Complete. இது வரைக்கும் நாங்கள் ஓரல் ஆக்டிவிட்டிஸ் தான் செய்தோம். அதாவது நீங்கள் சொன்னீங்க, ரைட்? வாயால் சொன்னீங்க. ஓரல்ண்டா வாயால் சொல்கிறது. அதே மாதிரி நம்ப பண்ணீங்க. இப்போ நாங்கள் எழுத போகிறோம், ரைட்? கம்ப்ளீட், பூரணப்படுத்துக. என்ன எழுத போகிறோம்? லுக் அட் த ஃபர்ஸ்ட் ஒன். ஃபர்ஸ்ட் பிக்சருக்கு என்ன எழுதியிருக்குன்னு நாங்கள் ரீட் பண்ண போகிறோம். This is a temple. இது ஒரு டெம்பிள். இது ஒரு விஹாரை. ஞாபகம் இருக்கா? நாங்கள் this, that, there படித்தோம். பக்கத்தில் இருக்கிற ஒரு விஷயத்தை சுட்டி காட்டுறதுக்கு, பாயிண்ட் பண்ணுறதுக்கு நாங்கள் யூஸ் பண்ணுற வேர்ட் this. This is a temple, right? காட்டி சொல்கிறது. This is a temple. இதே மாதிரி நாங்கள் மற்ற பிக்சர்ஸுக்குள்ளேயும் எழுத போகிறோம். பட் அவங்க சில வேர்ட்ஸ் தந்திருக்காங்க. ஸோ நாங்கள் பிளாங்க்ஸை கம்ப்ளீட் பண்ணால் சரி, கொடுத்துருக்கிற இடைவெளியை பூரணப்படுத்தினா சரி. Now let's go to the second picture. This is a blank. What do we write here? இங்கே என்ன எழுத போகிறோம்? Right, what is this picture? Can you see the cross over there? Yes. So what do you think it is? Very good, my children. This is a church. C-H-U-R-C-H. Right? And the next picture. Look at this picture. Right? And you need to find out what it is. This is blank. பூரணப்படுத்துக. நீங்கள் தான் செய்ய போகிறீங்க. சொல்லுங்க, என்ன வரணும் இதில்? ஃபர்ஸ்ட்டாக இந்த பிக்சரில் இருக்கிற வர்ஷிப் பிளேஸ் என்னென்னு கண்டுபிடிங்க. குட், ஐ நோ யூ ஃபவுண்ட் இட் அவுட். கண்டுபிடிச்சிட்டீங்க, ரைட்? ஸோ திஸ் இஸ், எஸ், இது மாஸ்க். பட் ஏதோ ஒரு வேர்ட் இங்கே அவங்க எழுதலை, மிஸ் ஆகுது. என்னது அது? திஸ் இஸ் அ டெம்பிள். திஸ் இஸ் அ சர்ச். திஸ் இஸ் அ மாஸ்க். வெரி குட். ஸோ அன்றது இங்கே மிஸ்ஸிங், நாங்கள் சேர்த்து எழுதுவோம். திஸ் இஸ் அ மாஸ்க். M-O-S-Q-U-E. Right? This is a mosque. This is, இது ஒரு, இந்த ஒரு என்றதை தான் இங்கே குறிக்கின்றது. பிகாஸ் நாங்கள் இங்கே ஒரு விஷயம், அதாவது ஒரு வர்ஷிப் பிளேஸை தான் பாயிண்ட் பண்ணுறோம் ஆர் சொல்கிறோம், ரைட்? ஸோ அதனால் ஒரு என்றது குறிப்பது தான் இந்த திஸ் இஸ் அ மாஸ்க். நெக்ஸ்ட் ஒன், வாட் இஸ் திஸ்? எஸ், திஸ் இஸ் த கோவில். ஸோ நாங்கள் எப்படி எழுத போகிறோம்? திஸ் இஸ் அ கோவில். இது ஒரு கோவில். என்ன கொடுத்துருக்காங்க? திஸ் மட்டும். ஸோ மிச்சம் எல்லாம் நாங்கள் தான் எழுத போகிறோம், ரைட்? ஸோ யூ ஆர் கோயிங் டு
fill in the blank with the correct word. So what will you write? This? Yes, very good. This is a Kovil. This is a Kovil. This is a Kovil. இது ஒரு கோவில். Right? Okay. So this is how you write sentences, and this is how you do this activity. Right. So my dear children, and with this activity, we come to the end of this lesson. So in this lesson, you learned the worship places of the main religions that we have in Sri Lanka. Sri Lankaல இருக்கிற முக்கிய 4 சமயங்களுடைய worship places, வழிபாட்டு ஸ்தலங்கள் இங்கிலீஷில் எப்படி அழைக்கப்படுகின்றது என்று சொல்லி இந்த லெசனில் நீங்கள் படிச்சிருக்கிறீங்க. Now, when you do activities and also when you talk to people, you can use the English names of these people. So my Christian boys and girls, when you are going to a church, you can say, I am going to the church. My Buddhist boys and girls, you can say, I am going to the temple for worship, right? I am taking some flowers with me to the temple, right? Or I am taking a oil lamp to the temple, right? And then my little Hindu boys and girls, you would say, I am going to the Kovil for worship, and these are the fruits and flowers I am going to take to have a puja, right? And then my little Islam boys and girls, you can say, we are going to the mosque, or I am going to the mosque for prayers, right? So and the madri, so hereafter when you talk to your friends or even to your family members, you can use these names of these worship places in English, right? So இனி இந்த பெயர்களை இங்கிலீஷ்லையும் நீங்கள் தெரிஞ்சு வச்சிருக்கிறதால யூஸ் பண்ணலாம். Okay, my children, please remember the pronunciation and the spelling, especially உச்சரிப்பு ஸ்பெல்லிங் ரெண்டையும் கவனமாக பார்த்து ஞாபகத்தில் வச்சுக்கொள்ளுங்க. And we will learn something new and interesting in lesson 2.